வங்கியே மனம் என்னிடம் ஏன் வந்தது, வந்ததால் இத்தனை துன்பமும் ஆனது. மானி தன்னைய போல் சிறு சிறு சிரிப்பிருக்கும், கடையாளி சக்கரம்போ கண்ணு ரெண்டும் சுத்தி வரும். ஒருவரிடத்தில் உள்ள திறமைகள் எங்கிருந்தாலும் ஒரு நேரத்தில் வெளிவருகின்ற போது அதை எவராலும் தடுக்க முடியாது. அது அதனுடைய உண்மையான இடத்தினை சென்று சேரும். இவ்வாறு ஒரு இளைஞன் ஒருவன் தன்னுடைய கட்டட வேலைகளின் போது களைப்பு தெரியாமல் பாடிக்கொண்டிருந்த காலங்கள் கடந்து அந்த பாடலில் அவர் கொண்டுள்ள ஆர்வம், அதீத திறமை காரணமாக அவருடைய குரலில் உள்ள இனிமை அவரை ஒரே நாளில் உச்சம் தொட வைத்துள்ளது. யார் அந்த இளைஞன்? அவன் என்ன செய்கின்றான்? கண்ணிலே நீர் வடிந்து கண்ணத்தில் ஓடுது, கற்பனையாயிருந்தா எண்ணத்தில் ஓடுது. வங்கியே மனம் என்னிடம் ஏன் வந்தது, வந்ததால் இத்தனை துன்பமும் ஆனது. வேதனை சோதனை யாரிடம் யார் சொல்வது, சொல்வதால் என் மனம் அம்பலம் ஆகுது. இருந்தால் நான் உன்னோடுதான், இல்லையே உடம்புன்னோடுதான். தீரும் ஒரு காலம் நாளில் நாம் ஒன்றாகலாம். கருவிலே காதல் ஓர் பாவமடி, காசை உண்டானது நெஞ்சம் வெண்டானது. முறையாக எந்த சங்கீதமும் கற்காத இந்த இளைஞனின் குரலில் உள்ள இனிமையை நீங்கள் இந்த பாடலில் அறிந்திருக்க முடியும். இவர் திருகோணமலை முள்ளிப்புத்தானை என்ற பகுதியைச் சேர்ந்த கரிஸ் என்னும் இளைஞன் ஆவான். இவருடைய வேலையாக கட்டிட பணிகள் மேற்கொள்வதாக காணப்படுகிறது. இவ்வாறு கட்டிட வேலைகள் செய்கின்ற போது தன்னுடைய அலுப்பு தெரியாமல், அந்த உடல் வலி தெரியாமல் அவர் அந்த வேலையை இலகுவாக செய்வதற்காக சினிமா பாடல்களை முணுமுணுத்த அவர் அந்த சினிமா பாடல்களில் கொண்ட ஆர்வம் காரணமாக அவற்றை நன்கு மனப்பாடம் செய்து அந்த பாடல்களை அவர் பாடுகின்ற போது அவரின் குரலில் உள்ள இனிமையானது மிகவும் பிடித்து போக அவருடன் வேலை செய்கின்ற அனைவரும் அதனை ரசிக்க தொடங்கினர். அந்த குரலின் இனிமை காரணமாக அவர் தொடர்ச்சியாக வேலை செய்கின்ற போது தானாகவே சினிமா பாடல்களை முணங்கிக் கொண்டிருக்கிறார். இவ்வாறு அவர் முணங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பாடல்களை ஒருவர் காணொளியாக பதிவு செய்து வெளியிடுகிறார். அந்த ஒரு காணொளி உலகமுள்ள அனைத்து மக்களையும் ஈர்க்கிறது. அந்த இன்னிசை குரல் அந்த இளைஞனுடைய வேலைகளை செய்து கொண்டே அவன் பாடுகின்ற அந்த முறைமை அனைவரையும் கவர்ந்துள்ளது. அவனுடைய குரலின் இனிமை பலரையும் தற்போது கட்டி போட்டுள்ளது என்றே கூற முடியும். தலையா
தாயின் இதயம் போதும் மனிதா சஞ்சலமேயுமே. தாய் போன்ற தெய்வமும் இல்லை, தாயின்றி ஜீவனும் இல்லை. தாயின் அன்பு கடனை திருத்தி தந்தவர் யாரும் இல்லை. தாயின் அன்பு கடனை திருத்தி தந்தவர் யாரும் இல்லை. மானி தன்னைய போல் சிறு சிறுன்னு சிரிப்பிருக்கும், கடையாளி சக்கரம்போ கண்ணு ரெண்டும் சுத்தி வரும். மருதாணி சிவப்பாட்டும் மணிக்கண்ணன் மின்னி வரும். மகராசி அழகு எல்லாம் மழை காட்டு பாடி வரும். செங்குருவி செங்குருவி காலமர செங்குருவி கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி. செங்குருவி செங்குருவி காலமர செங்குருவி கட்டி மாமனுக்கு திரும்பி வந்த செங்குருவி. ஒத்திகைக்கு போனமா ஒத்துமையாமா, முத்திரைய போனமா முத்த வச்சு பாடமா. வெத்து வெள்ள மூத்த கட்டி வச்சா என்ன ஓரமா. செங்குருவி செங்குருவி காலமர செங்குருவி சேர கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி. முறையாக சங்கீதங்களோ பாடல் பயிற்சிகளோ பெறாத இந்த இளைஞனின் கேள்வி ஞானத்தினூடாக பாடுகின்ற திறனில் அந்த குரலில் உள்ள இனிமை பலரையும் சில மனத்தியாளங்களில் கட்டி போடுகிறது. சமூக வலைத்தளத்தில் அவருடைய காணொளி வைரலாகிறது. அனைத்து மக்களும் அதனை பகிர்கிறார்கள். இந்த நிலையில் இந்த காணொளி தற்பொழுது இந்தியாவினுடைய பிரபல தொலைக்காட்சியாக காணப்படுகின்ற தமிழ் அலைவரிசைகளில் ஒன்றான சீத்தமிழ் தொலைக்காட்சியின் கண்களிலும் படுகிறது. சீத்தமிழ் தொலைக்காட்சியில் இடம்பெறுகின்ற சரிகமபா இசை நிகழ்ச்சியில் தற்போது ஜூனியர்ஸுக்கான நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றது. இனிவரும் காலங்களில் சீனியர்ஸுக்கான நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்ற போது இவருக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என தற்பொழுது சீத்தமிழ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இவரையும் ஒரு போட்டியாளராக தற்போது தெரிவு செய்துள்ளது சீத்தமிழ் நிர்வாகம். ஏற்கனவே சீத்தமிழ் சரிகமப போட்டியில் கில்மிசா, அசானி போன்ற இலங்கை சிறுமிகள் தம்முடைய பாடல் திறமையை வெளிப்படுத்தினார்கள். அதிலும் கில்மிசா சீத்தமிழுடைய அந்த சரிகமப போட்டியின் நிகழ்ச்சியின் வெற்றியாளராக கூட மாறியிருந்தார். அதேபோல் விஜய் டிவியிலும் இந்த தமிழ் இளைஞர்கள் சிலர் அங்கு பங்கு பெற்றிருந்தார்கள். தற்போது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பிரியங்கா என்ற சிறுமியொருவர் பாடி வருகிறார். இவ்வாறு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது கரிசுக்கும் சீத்தமிழ் சரிகமபா நிகழ்ச்சி வாய்ப்பை வழங்க காத்து கொண்டிருக்கிறது.